ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 கடந்த 5 வருடங்களாக கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் கேள்விகள் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட நம்ம ஓவராலாக 300 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 2022, 2019, 2018 இந்த வீடியோவோட முடிய போகுது. ஸோ இந்த 3 வருடங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதாவது 2018 இந்த வீடியோவோட முடிஞ்சிடும். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 200 கொஷின் இருக்குது இல்லைங்களா? மொத்தமாக 500 கொஷின் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2016, 2014 இன்னும் இந்த இரண்டு தேர்வில் கேட்கப்பட்ட 200 கேள்விகள் ஓகேங்களா? ஒரு 10 கிளாஸில் முடிஞ்சிடும். எப்படிங்க 10 கிளாஸ்ன்றீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸில் 20 கொஷின் பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளேலிஸ்ட் எங்கே இருக்குன்னு தெரில, கண்டுபிடிக்க தெரில, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும் விருப்பம் இருக்குது, ஆனால் எனக்கு கண்டுபிடிக்க தெரில அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் எந்த பிளேலிஸ்ட் வேணும், எந்த வீடியோ வேணும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்களும் கேட்டு வாங்கி படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லிடுறேன். குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு யூஸ் ஆகக்கூடிய எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இப்போ 2 days ஆஃபராக வந்து என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த PDF பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துமே இந்த 100 rupees, 200 rupees, 600 rupees அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 45 rupees மட்டும்தான். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகணும் தான். ஆல்ரெடி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆஃபர் நம்ம சேனலில் போயிட்டு இருந்தது நிறைய பேருக்கு தெரியும், 59 rupees ஆஃபர்னு. ஸோ அதுலேருந்துமே 14 ரூபா குறைச்சி 45 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாருக்குமே யூஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான். ஸோ வேணுங்கிறவங்க இந்த ஆஃபரை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே எங்கே கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு, உங்களுக்கு இந்த PDFஸ்லாம் அவைலபிளாக என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் யாருங்க? சீத்தலை சாத்தனார். ஸோ சீத்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான்னு பாராட்டினாங்க. அந்த பாராட்டினவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா? தண்டமிழ் ஆசான் அப்படின்னு பாராட்ட பெற்றவர் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனாரை இந்த பேரை வச்சு பாராட்டினவர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 2வது கேள்வி. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 பேர். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 53 பேர். அடுத்தது 3வது கேள்வி. டாஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார். இது வந்து இந்த பாடல் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சமச்சீருக்கு முந்தின பேட்செல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ புது சமச்சீர், பழைய சமச்சீருக்கும் முந்தின பேட்ச், அதுலேருந்தே இந்த பாடல் வந்து எல்லாருமே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒன்று கொலாம் அப்படிங்கிற ஒரு பாடல். ஸோ இதிலலாம் யாருமே தப்பு பண்ணிடாதீங்க. அடுத்தது பொறுத்துக. நூலாசிரியர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். களவழி 40 அப்படிங்கிறது யாருங்க? ஸோ இதெல்லாம் தெரியல அப்படின்னாலும் பழமொழி 400ங்கிறது முன்றுரை அறையனாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ 4வது கேள்விக்கு கடைசி ஒன் வந்து ஆப்ஷன் 1ன்னு தெரியும். அது ஒன்று தெரிஞ்சாலும் என்ன பண்ணிடலாம், இதுதான் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி சரியாக போட்டுடலாம். ஸோ இருந்தாலும் மற்றதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ பழமொழி 400 முன்றுரை அறையனாருங்கிறது பார்த்தாச்சுங்க. ஸோ களவழி 40 யாருங்க? பொய்கையார். கைநிலை புள்ளங்காடனார். கார் 40 கண்ணங்குத்தனார். ஸோ ஆன்சர் என்னதுங்க? 2, 3, 4, 1 அவ்வளோதான். ஸோ சின்ன ட்ரிக்ஸ் வச்சு நீங்கள் ஆப்ஷன் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஐயோ எனக்கு தெரியலையே, நான் இங்கி போடுறேன் அப்படின்றதெல்லாம் வேணாம். ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சாலுமே அதை எப்படி நமக்கு பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 5th கொஷின் பாருங்கள். அருமோ நரி நக்கிற்று என்று கடல், இது பயின்று வந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400 ஓகேங்களா? ஸோ ஓகேங்க. இப்போ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? பழமொழி 400 எழுதினவர் யார்? நாலடியார் எழுதினவங்க யார்? திருக்குறளை எழுதினவர் யார்? ஆசாரக்கோவை எழுதினவர் யார்? இதில் வெண்பாக்கள்லாம் தெரிஞ்சதுன்னா எத்தனை வெண்பாக்கள்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள்னு தெரிஞ்சதுன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சு படிக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? அடுத்தது தமிழெண்களை கூட்டுக. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. பல எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழெண்கள் படிக்காமல் நிறையா பேர் இருக்காங்க, இதெல்லாமா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அதை படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்க. நான் ஒன்றா எழுதிட்டு இருந்தேன், டைம் டியூரேஷன் ரொம்ப எழுதணும். ஸோ நான் எழுதிட்டு வீடியோ ஆன் பண்ணியாச்சு. கவுங்க செரு ஸோ இந்த இடம் வந்து கா 0 ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்க. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ரூ ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ரூ வந்து எத்தனாவது இடத்துலங்க இருக்குது? 1 2 3 4 5 5th பிளேஸில் இருக்குது ஓகேங்க. 5 ஆங்கிறது எங்கேங்க? 8th பிளேஸில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு இது வந்து என்னது? 58. அடுத்தது சூ இருக்குங்களே, இது வந்து எங்கே இருக்குது? 6வது இடத்துல இருக்குது. ஆங்கிறது ஒன்ஸ் அகேன் 8வது இடம். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். 8 + 8 என்னதுங்க? 16. மிச்சம் 1. 6 + 5 11. இது என்னதுங்க?
126ன்னு வருது. ஓகே, இப்போ என்ன அவங்க எல்லாமே இந்த 126க்கு பதிலாக அவங்க தமிழ் எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 1ங்கிற இடத்துல நம்ம கா போடணும், 2ங்கிற இடத்துல ஊ போடணும், 6ங்கிற இடத்துல இந்த சூ போடணும். ஓகேங்களா, இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். மேக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஓகே, ஆப்ஷன் டியில் பாருங்கள், காவு சு. ஓகேங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இன்றைக்கான 7th கொஷின். அற்றீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின் படி எவ்வாறு பிரியும்? ஆற்றீர். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆப்ஷன்ஸை வச்சு வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இது கிளியர் ஆகிடும். ஸோ இது பாருங்கள், ஆற்று கூட்டல் ஈர். ஆற்றீர் அப்படிங்கிறது வந்து ஆற்று கூட்டல் ஈர் அப்படிங்கிறது நமக்கு பிரியறதுக்கு வாய்ப்பில்லை. இது ஆறு கூட்டல் ஈர் அப்வியஸாக வராது. இது ஆ கூட்டல் இற்று கூட்டல் ஈருங்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. இது பாருங்களேன், ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர், இதுதான் நமக்கு பர்ஃபெக்டான மேட்ச். ஓகேங்களா, ஆற்றீர் அப்படிங்கிறது எப்படிங்க? ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர். அவ்வளோதான். அடுத்த 8th கொஷின். தமிழ் டான்ஸ் ஓசை மொழி. ஸோ என்ன ஓசை மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல். ஸோ இந்த செப்பல், தூங்கல், துள்ளல் இதெல்லாம் வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த பா வகையில் வரும் இல்லைங்களா? ஸோ அது கூட நமக்கு தொடர்புடையது. செப்பல்ங்கிறது என்னப்பா, தூங்கல்ங்கிறது என்னப்பா, துள்ளல்ங்கிறது என்னப்பான்னு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் வந்து மெல் ஓசை மொழி. அடுத்தது 9th கொஷின். சான்றாண்மை அசை பிடித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. சான்றாண்மை அசை பிரிக்கிறதுல பார்த்திங்கன்னா நெடில் ஒற்று இப்படி பிரிப்போம் இல்லைங்களா? ஸோ அதுதான் சான் அப்படிங்கிறது. என்னதுங்க? சா அப்படிங்கிறது ஒரு நெடில், இது வந்து ஒரு ஒற்று. இதுக்கு மேலே நம்மளால் பிரிக்க முடியாது. ஓகேங்களா, அதனால் இது சான். அடுத்து இந்த ரா இருக்கு இல்லையா, அது என்னது? நெடில் கூட ஒரு ஒற்று நம்மளால் சேர்த்துக்க முடியும். அடுத்தது வந்து ஒரு நெடில் மட்டும். ஸோ சான்றாண்மை அப்படிங்கிறத சான் கூட்டல் ரான் கூட்டல் மை, இப்படி தான் நம்மளால் பிரிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஆப்ஷன் ஏல பார்த்திங்கன்னா இது நமக்கு வராது. சான் கூட்டல் ரான் இந்த ஒற்றுக்கு அப்புறம் பின்னாடிங்கிறது நம்ம கொண்டு வர முடியாதுங்க. ஸோ இது வந்து இவ்வளோ பெருசாலாம் நம்மளால் பிரித்து எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன தான்? ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்து இன்றைக்கான 10th கொஷின். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். இது அப்வியஸாக கரெக்டாக வந்து கொடுத்துடலாம். புறத்திணைகள் 12 வகைப்படும். ஸோ அந்த 12 வகையும் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அகத்திணை எத்தனை அது தெரிஞ்சதுனாலும் சொல்லுங்கள். அடுத்தது 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை? ஸோ 4ஆம் வேற்றுமைக்குரியது என்னதுங்க? பொருட்டு, நிமித்தம். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன எந்த வேற்றுமைக்குரியதுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த கொண்டு, உடன், இருந்து, நின்று, உடைய இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அடுத்தது இன்றைக்கான 12th கொஷின். பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடு. ஸோ இது வந்து கா அப்படிங்கிறது என்னதுங்க? காடு. ஓகேங்களா, ஸோ இது வந்து புது 7th தமிழ் புக்லேயே காடு அப்படிங்கிறதுக்கான வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கா அப்படிங்கிறதும் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த காங்கிறது காடு எங்கன்னா பாஞ்சாலி சபதம் நூலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த கொஷின்லேருந்து இன்னொரு ஆன்சர் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து இன்றைக்கான 13th கொஷின். நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவமத் துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்னூல். ஸோ இந்த போல் நிறைய வரிகள் வந்து பழைய சமச்சீர் புக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் 9th ஸ்டாண்டர்டில் முதல் இயலோட இலக்கணத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய வரிகள் வந்து நன்னூல் படி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்தது 14வது கேள்வி. நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றொலி பொதுச்சொல். ஸோ என்னதுங்க? ஒன்றொலி பொதுச்சொல். அடுத்து 15th கொஷின். தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இந்த குறளில் வந்து என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணி. இந்த விஷயத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்மளோட ஸ்கூல் புக்லேயே வந்து நமக்கு இருக்கும். ஸோ எந்த இஷ்யூஸுமே இல்லைங்க. ஸோ அடுத்தது வந்து 16th கொஷின். இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார்வாய் சொல். இக்குறட்பாவில் உள்ள ஊமையை வந்து பொருளோட தேர்ந்தெடு அப்படின்னா ஊன்றுகோல் அப்படிங்கிறது பெரியோர் சொல். ஓகேங்களா, ஊன்றுகோல் ஊற்றுக்கோள் இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரியோர் சொல். ஸோ எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய ஒன்று தான், வெளியேருந்து எதுவுமே வர கிடையாதுங்க. ஸோ அடுத்தது 17வது கேள்வி பாருங்கள். பட்டியுல காலை படிப்பால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிர துளும். இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகையினை தேர்ந்தெடு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? பொருள்கோள். ஸோ பொருள்கோள் எத்தனை வகைப்படும் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இது என்னதுங்க? கொண்டு கூட்டு பொருள்கோள்.
அடுத்தது 18வது கேள்வி, அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும்? ஸோ இதெல்லாம் உட்காந்து எக்ஸாமில் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே ஈஸியாக போட்டுடலாம். ரா லா வரும். ஓகேங்களா? இது புது புக் 8லேயுமே இருக்குது, பழைய புக் 9லேயுமே நமக்கு இருக்குது தமிழ் புக்கில். இதுவும் அதே தாங்க. நாளா முன்னும் தானாக்கள் புணரும் விதிப்படி பின்வருவனவற்றில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளா முன் ராணாவும் நாளா முன் டானாவும். ஸோ இந்த வரிகள் எல்லாமே நமக்கு புக்கில் இலக்கண பகுதிகளில் நமக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ என்னடா இது என்னமோ இது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ புது புக்லேயும் இருக்குது, பழைய புக்லேயுமே நமக்கு எல்லாமே இருக்குங்க. ஸோ அடுத்தது லாஸ்ட்டு கொஷின், 2018வது வருடத்தில் கேட்கப்பட்ட கடைசி பொதுத்தமிழ் கேள்வி, வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனையோலை பெட்டி. ஸோ இது எல்லாமே வந்து ரைமிங்காக வட்டி பனையோலை பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொருளும்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினோட 300 கொஷின் வந்து முடிச்சிட்டோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு ப்ரீவியஸாக கொஷின் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதில் இருந்துமே நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 200 கொஸ்டினுமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, பழைய சமச்சீர் புக்கில் நீங்கள் என்னென்ன படிக்க வேண்டியது இருக்குது, என்ன படிக்காமல் இருக்குங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து எதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்த 45 ருபீஸ் ஆஃபரை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் 45க்கு ஒரு பிடிஎஃப் வாங்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பிரிண்ட் போட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 200ரூபா 300ரூபா 400ரூபா கொடுத்து பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் போடுறதுக்கும் 45 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் போட்டுக்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ ஆஃபர்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.